ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. சரியா? இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. இந்த 100 நாட்கள் தான் வந்து உங்களோட இன்னும் பேலன்ஸ் உள்ள உங்களோட ஃபியூச்சர் லைஃப்பை வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகேவா? அதனால ப்ரிப்பரேஷனை வந்து யாருமே வந்து கொஞ்ச நேரம் கூட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் 2 நாள் பேக் வரலாம். ஒரு சில நேரங்கள் சோர்வடையலாம். இருந்தாலும் திரும்ப திரும்ப புக்கை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. புக்கை வந்து கீழே வைக்காதீங்க. ஓகேவா? நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த குறளுக்கான அர்த்தம் என்னன்னா, ரொம்ப நேரம் தூக்கத்துல இருக்கிறது, மறந்து போறது, சோம்பல்ல இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சாயங்காலம் படிச்சுக்கலாம், காலையில வெள்ளன எந்திரிச்சு படிச்சுக்கலாம், நைட்டு நம்ம வந்து உட்காந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய தேவைகளை வந்து நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போறது. ஓகேவா? நீங்க தள்ளி போடுறது, ப்ரோகாஸ்டினேஷன் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க தள்ளி போடுறது தான். ஓகேவா? அதனால அப்ப நினைச்சத அப்பவே செஞ்சிருங்க. தயவு செஞ்சு இந்த 100 நாட்கள் வந்து விழிப்போட இருங்க. இந்த 100 நாட்கள் தான் உங்களோட வாழ்க்கைய வந்து டிஃபைன் பண்ண போகுது. ஓகேவா? அதனால வேற எந்த சிந்தனைக்கும் போகாம, நம்மளால முடியுமா? முடியாதா? போர்ஷன் இவ்ளோ இருக்கு. நம்ம கவர் பண்ணுவோமா? கவர் பண்ண மாட்டோமா? நம்மளுக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இது, அது எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. ஓகேவா? எல்லாத்தையுமே தூக்கி டோட்டலா ஓரமா வச்சுட்டு, நம்ம வேலை என்ன? புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம், ரிவிஷன் பண்றோம். புக் எடுக்கிறோம், படிக்கிறோம், டெஸ்ட் போடுறோம், ரிவிஷன் பண்றோம். ஓகேவா? இது மட்டும் தான் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். ஓகேவா? இப்படி இருந்தீங்கனாலே நீங்க போதும். உங்களால இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிருவீங்க. நீங்க இதுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கணும். நீங்க வந்து அப்படியே 5 நிமிஷத்துல எந்திரன் ரோபோ மாரி ஒரு புக்கே படிச்சு முடிச்சிரணும். அந்த மாரிலாம் வந்து இதுக்கு கிடையாது. ஓகேவா? உங்களுடைய கன்சிஸ்டன்சியையும், டெடிகேஷனையும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தர்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க, இன்னைக்கான வீடியோ பதிவுல நம்ம என்ன தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ்ல உள்ள இயல் 3க்கான ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வித் புக் பேக் ஆன்ஸரோட பார்க்க போறோம். ஓகேவா? இதுல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. அதாவது 3வது இயல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சார்ந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இயல் 1 அண்ட் இயல் 2வ கம்பேர் பண்ணும்போது, இந்த இயல் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த அறிவியல், தொழில்நுட்பம் சார்ந்து நம்மளோட சிலபஸ்ல வந்து அவங்க எங்கேயுமே குடுக்கல. பட் இருந்தாலும் இதுல ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வருது. ஒரு சில பாடல்கள், முக்கியமான பாடல்கள் புக்ல இந்த பாடத்துக்குள்ள குடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சில நபர்கள பத்தியும் குடுத்துருக்காங்க. சரியா? அப்துல் கலாம் பத்தி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரோபோ பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால நம்ம வந்து இத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் இதுல இருந்து கேள்விகள் வந்துட்டாலும், நம்மனால ஏன்னு கேட்க முடியாது. ஓகேவா? அவங்க வந்து எப்படினாலும் அத சிலபஸ்க்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்ப யூனிட் 8, 9லாம் வரனால, எப்படி வேணாலும் அவங்க வந்து கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட்டு அறிவியல் ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு சொல்லி 2 செய்யுள் பகுதி வந்து குடுத்துருக்காங்க. இத எழுதியவர் வந்து நெல்லை சு. முத்து அப்படிங்கிறவரு. இத வந்து ஆசிரியர் குழுவுல இருந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து கணினின் நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு உரைநடை பகுதியும், ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு துணைப்பாட பகுதியும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி வாங்க. இந்த பாடத்த வந்து நம்ம சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த வீடியோ. அதனால இந்த 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறை இல்லாம இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல போயிட்டு சப்போஸ் இதுலருந்து 1, 2 கொஸ்டின் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ வாங்க இயல் 3 பார்க்கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி. ஃபர்ஸ்ட்டு நுழையும் முன். எப்பயுமே நம்ம இதுக்கு முன்னாடி இயல்ல பார்த்த மாதிரி, இயல் 1, 2 பார்த்த மாதிரி, இதுலயும் நுழையும் முன் வந்து பார்த்துக்கோங்க. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆத்திச்சூடின்னா என்னன்னா, இப்ப இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் அப்படின்னு படிப்போம் தெரியுமா? அதே மாதிரி தமிழ்ல ஆ னா அம்மா, ஆனா ஆடு, ஈனா இலை இந்த மாரி சொல்லுவாங்க தெரியுமா? இதுதான் வந்து ஆத்திச்சூடி. அதாவது அகர வரிசையில சொல்றது தான் ஆத்திச்சூடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். ஔவையார் வந்து ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அது பழைய ஆத்திச்சூடி. அதுக்கப்புறம் பாரதியார் வந்து நம்மளுக்கு ஒரு ஆத்திச்சூடி குடுத்திருக்காரு. ஓகேவா? அது வந்து புதிய ஆத்திச்சூடி. ஓகேவா? காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த ஆத்திச்சூடிகளும், அறிவுரைகளும் வந்து மாறி, மாறி வந்து வந்திருக்கு. ஓகேவா? நம்ம ஆத்திச்சூடி அப்படின்னு வந்து தனியாவே வந்து ஒரு வீடியோ வந்து பழசு, புதுசு, பழைய ஔவையார்னா என்ன? இடைக்கால ஔவையார் யாரு? அந்த மாரி வந்து நம்ம தனியா வந்து ஒரு வீடியோல குடுப்போம். இப்போதைக்கு இதுல குடுத்திருக்கிற தகவல மட்டும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா?
அடுத்து அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகு நலத்திற்கே வழங்குவோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல வந்து அறிவியல வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி கத்துக்கிட்டு உலகத்தோட நல்லதுக்காக நம்ம அத வந்து பயன்படுத்துவோம் அறிவியல. ஓகேவா? அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு சொல்லும்போது, நீங்க அப்துல் கலாம் அவர்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்துல் கலாம் அவர்கள வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இப்ப வாங்க நம்ம வழக்கம் போல நூல்வெளியில இருந்து வந்துரலாம். ரிவர்ஸ்ல இருந்து வந்துரலாம். இப்ப பாருங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். ஓகேவா? நெல்லை சு. முத்து. இந்த பாடலை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை சு. முத்து. இவர் யாரு இந்த நெல்லை சு. முத்து அப்படின்னா, அப்துல் கலாம் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல வேலை பார்க்கும்போது, அங்கே வந்து இவரும் வந்து வேலை பார்த்திருக்காரு. ஓகேவா? ஒரு குழுவுல வந்து இவரும் வேலை பார்த்திருக்காரு. அப்ப இவர் எழுதிய கவிதைகள் இது எல்லாத்தையும் பார்த்து அப்துல் கலாமே வந்து பாராட்டியிருக்காரு. ஓகேவா? அதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் தான் இந்த நெல்லை சு. முத்து அவர்கள். ஓகேவா? அப்ப நீங்க நெல்லை சு. முத்து அப்படின்னா அப்துல் கலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர், அதுக்கப்புறம் கவிஞர். சரியா? இவர் ஒரு சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பொயட். ஓகேவா? இவரு எங்கெங்க வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். ஓகேவா? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்துல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலயும் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி மையத்திலயும் வேலை பார்த்திருக்காரு. ஓகேவா? இந்த 3 இடங்கள்லயும் வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் எழுதியது என்னென்ன, இவர் வந்து இவருடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் கவிதைகள், அதுக்கப்புறம் கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. அறிவியல் சார்ந்த கவிதைகள், கட்டுரைகள், அது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு. இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? நெல்லை சு. முத்து அப்படிங்கிறவர் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்கள வந்து எழுதி வெளியிட்டிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலினுடைய ஒரு பகுதிய தான் வந்து இங்க நம்மளுக்கு பாடமா எடுத்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இங்க மொத்தம் எத்தன பாயிண்ட் வருது பாருங்க. அப்துல் கலாம் வந்து தன்னை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு நெல்லை சு. முத்துவ பாராட்டியிருக்காரு. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து இவர் பணிபுரிந்த இடங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து இவர் எழுதிய இவருடைய படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் கவிதைகள், அதுக்கப்புறம் கட்டுரைகள், அப்புறம் 80க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து மொத்தமா எழுதியிருக்காரு. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 3. அடுத்து பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இந்த பாடல் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தமா இந்த 4 பாயிண்ட் தான் இந்த பேரால வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும். இயன்ற வரை அப்படின்னா முடிந்தவரை. இது ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? அடுத்து ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்ட. ஒருமித்த அப்படின்னா ஒரே மாதிரி. ஓகேவா? சேம் திங்கிங் அந்த மாரி வந்து சொல்லலாம். அடுத்து ஔடதம் அப்படின்னா மருந்து. இது நம்மளுக்கும் தெரியும். ஓகேவா? ஔடதம் அப்படின்னா வந்து மருந்து. ஓகேவா? இப்ப பாத்துக்கோங்க. இந்த பாட்ட வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஓகேவா? இந்த பாட்டு வந்து சிலபஸ்ல கவர் ஆகாது. நீங்க இதுல இம்பார்ட்டன்ட்டா படிக்க வேண்டியது இந்த நூல்வெளியும், இந்த சொல்லும் பொருளும் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? சொல்லும் பொருளும் ஈஸியா தான் இருக்கு. அது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நூல்வெளியில இந்த 4 பாயிண்ட்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாட்ட சும்மா வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அறிவியல் சிந்தனைக்கோள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு. இந்த மாரி ஆ, ஆ, இ, ஈ, இந்த மாரி இது சம்பந்தப்பட்ட ஆனா, ஆவனால இருந்து அவ்வு வரைக்கும் வரிசையா இந்த பாடல் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த பாடல் வந்து சும்மா 1 வாட்டி, 2 வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. மத்தபடி இம்பார்ட்டன்ட்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ அவங்க புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம்னா, உடல் நோய்க்கு வந்து ஔடதம் தேவை. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க ஔடதம்னா மருந்துன்னு நம்ம குடுத்துருக்கோம். அதனால மருந்துன்னு போட்டுக்கோங்க. சில பேர் உணவு அப்படின்னு சொல்லி மாத்தி அடிச்சிருவீங்க. அது தப்பு. கவனமா போடணும். கொஸ்டின்ஸ் இந்த மாரி தான் கேட்பாங்க குரூப் 4ல. ஓகேவா? அடுத்து பாருங்க. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஓகேவா? நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. மாறுபட்டு கிடையாது. தனித்தும் கிடையாது. விட்டுட்டும் விளையாடக்கூடாது. பகச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஒருமித்து. சரியா? அடுத்து கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓகேவா? அதுதான் வந்து கண்டறி அப்படின்னு வந்து பிரியும். அடுத்து ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஓய்வு கூட்டல் அற. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. ஏன் கூட்டல் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன் என்று. ஓகேவா? இங்க பாருங்க. இங்க ஒரு ஏன் என்று இருக்கு பார்த்தீங்களா? இத போட்றக்கூடாது. இங்க நடுவுல எண் இருக்கு பாருங்க. இந்த எண் வரக்கூடாது. சரியா? அப்ப இத நீங்க மாத்தி போட்டுருவீங்க எக்ஸாம்ல. அதனால இந்த இடத்துல கவனமா போடணும். ஓகேவா? அடுத்து ஔடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔடதமாம் அப்படின்னு எழுதணும். சரியா? இந்த ஔடதாம் அப்படின்னு போடக்கூடாது. இதையும் போடக்கூடாது. ஓகேவா? இத எடுத்து மாத்தி போட்டுறாதீங்க. ஓகேவா?
அடுத்தது பாருங்க, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்கள்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துக அப்படின்னு உங்களுக்கு குடுத்தாங்கன்னா, தயவு செஞ்சு அது வந்து எதிர்ச்சொற்களா, இல்ல பொருள வந்து பொருத்த சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாரி பாருங்க. சரியா? ஏன்னா எதிர்ச்சொல் வேற மாரி இருக்கும். அந்த வார்த்தைக்கான பொருள் வேற மாரி இருக்கும். சரியா? அத வச்சு நீங்க தப்பா நெனச்சிடக்கூடாது. 2வது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பொறுத்துக எடுத்தோம்னா, உங்களுக்கு எந்த வேர்ட் வந்து ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, ஊக்கம் அப்படின்னா என்ன? ஊக்கம்னா ஒரு ஃபோர்ஸா இருக்கிறது. எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவா இருக்கிறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்? சோர்வு தான் வரும். ஓகேவா? ஊக்கம் அப்படின்னா சோர்வு. அடுத்து ஐயம், அணுகுனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு விட்டுட்டு உண்மை பாருங்க. உண்மை அப்படின்னா பொய். உண்மைக்கு ஆப்போசிட்னா பொய். அப்ப உண்மை, பொய்மை வந்துருச்சா? 2 வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. அணுகு அப்படின்னா நம்ம வந்து பொ பொ அணுகு அப்படின்னா, ம ஒரு ஒரு விஷயத்த வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கிறது, அந்த மாரி சொல்லலாம். ஒரு இணையிறது, அந்த மாரி வந்து சொல்லலாம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, விலகு. அணுகு, விலகு. சேரு, விலகு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? சேர்றது. அதுக்கு பேரு தான் அணுகு. அதுக்கப்புறம் விலகு அதுக்கு ஆப்போசிட். அப்புறம் ஐயம் அப்படின்னா தெளிவு. ஓகேவா? தெளிவுன்னு குடுத்துருக்கேன். பேலன்ஸ் இதுதான் இருக்கு. ஐயம் அப்படின்னா பயம்ன்னு சொல்லுவாங்க. அப்பன்னா தெளிவு அப்படின்னு வந்து ஆப்போசிட்ல குடுத்துருங்க. ஓகேவா? இப்ப அடுத்த செய்யுள் பகுதி பார்க்கலாம். அறிவியலால் ஆள்வோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல நுழைமுனை என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. ஆமா. அறிவியலோட ரிசர்ச்சுக்கு வந்து எல்லையே கிடையாது. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. எல்லா இடத்துலயுமே வந்து ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர். எந்திர மனிதர்கள வந்து நம்மளே வந்து படைக்கிறோம். சரியா? நம்மள மாதிரியே வேலை பண்ணக்கூடிய ரோபோட்ஸ நம்மளே வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர். கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது உங்களுக்கு வாசிச்சாலே புரியும். அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி தான். இத வந்து சும்மா வந்து ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. "ஆழக்கடலின் அருகில் மூழ்கு ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு சிம்பிளான பாட்டு தான். இத வாசிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதே தான் அந்த அறிவியல் ரிசர்ச்ச பத்தி தான் குடுத்திருப்பாங்க. இத எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆசிரியர் குழு தான். நம்மளுக்கு இங்க வந்து ஒரு வேலை மிச்சம். ஏன்னா எந்த ஆசிரியர பத்தியும் குடுக்கல. ஓகேவா? அப்படி குடுத்திருந்தா நம்ம அவர பத்தி வேற படிக்கணும். அவரோட நூல்கள், அவர் பிறந்த ஊர்கள் எல்லாம் படிக்கணும். அதனால நம்ம தப்பிச்சோம். இதுல குடுக்கல. இத பாடலோட பொருளும் வந்து நீங்களே ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இதுல ரொம்பலாம் வந்து பெருசா இருக்காது. சரியா? மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்றும் வாழ நினைக்கின்றான் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? கடலுக்கு அடியிலயும் போய் நம்ம ரிசர்ச் பண்றோம். வானத்த தாண்டி மேல பறந்தும் நம்ம ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இது ஃபுல்லாமே வந்து இந்த சயின்ஸ பத்தி தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இதுல உள்ள ரொம்ப முக்கியமான பார்ட்டே இந்த இதுதான். வாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டுலயே நீங்க ஃபர்ஸ்ட் இத தான் வந்து படிக்கணும். ஓகேவா? இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, பாரதியாருடைய ஒரு பாடல் என்னன்னா, "வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸா, இந்த மாரி வந்து ஒரு ஆக்டிவா வந்து ஒரு ஃபோர்ஸா வந்து ஒரு பாடல் இருந்துச்சு அப்படின்னாலே, அது வந்து பாரதியார் எழுதிய பாடலா தான் இருக்கும். ஓகேவா? நல்லா இந்த பாடல வந்து நீங்க சைட்ல நீங்க தனியா வந்து நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு, ஒரு 4, 5 வாட்டி திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். எதுவுமே வந்து ஷார்ட் கட் நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? இது ஒரு 4, 5 வாட்டி ஒரு 5, 6 வாட்டி நீங்க ரீட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப ரீட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இது மனப்பாடம் ஆயிரும். சரியா? யாருக்குமே ஆகாது அப்படின்லாம் இருக்காது. சரியா? 5 வாட்டி, 6 வாட்டி பண்ணி எனக்கு நிக்கல அப்படின்னா 10 வாட்டி ரீட் பண்ணுங்க. 15 வாட்டி ரீட் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரே நேரம் ரீட் பண்ணணும்னு கிடையாது. இன்னைக்கு ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணுங்க. நாளை கழிச்சு ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5, 6 நாள் நீங்க செஞ்சீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த பாட்டு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். "வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும், சாத்திரம் கற்போம்" அப்படின்னு நீங்களே வந்து விறுவிறுன்னு சொல்லிருவீங்க. ஓகேவா? இதுதான் வந்து டெக்னிக். எதையுமே சிம்பிளா பண்றதுக்கு பாருங்க. இத உட்கார்ந்து நீங்க ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு இத திரும்ப, 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 திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மனசுல நிக்காது. மனப்பாடமும் ஆகாது. ஒரு சில பேருக்கு தான் அது 100ல 10% பேருக்கு தான் வந்து 1 மணி நேரத்துல ஒரே நாள்ல படிக்கிறப்பவே மனசுல நிக்கும். சரியா? மத்த எல்லாருக்குமே எப்படின்னா, நீங்க அத திரும்ப, திரும்ப பார்க்கணும். இன்னைக்கு ஒருக்க ரீட் பண்றீங்களா? நாளைக்கு ஒரு 2 வாட்டி காலையில எந்திரிச்சோன 2 வாட்டி ரீட் பண்ணுங்க. நாளை கழிச்சு ஒரு 2 வாட்டி. அதுக்கு மறுநாள் இந்த மாரி ஒரு 1 வாரம், ஒரு 7 நாள் எந்தெந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு டஃப்பா இருக்கோ, இது மட்டும் இல்ல. மிச்ச செயல்கள் நீங்க படிக்கிறதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அத எல்லாத்தையுமே தனியா ஒரு நோட்ல இந்த மாரி மேற்கோள்கள எழுதி வச்சு, இந்தந்த இத வந்து சொல்லி சொல்லி பாருங்க. டெய்லி ஒரு 2 வாட்டி காலையில எந்திரிச்சோன, ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி சொல்லி பாருங்க. 1 வாரம் அதிகபட்சம் 10 நாள்ல உங்களுக்கு அது எல்லாமே மைண்ட்ல நின்றும். சரியா? நீங்க அதுக்கப்புறம் வந்து மறக்குதே, வைக்குதே அப்படின்னு நீங்க எதுவுமே கஷ்டப்பட வேணாம். ஓகேவா? இதுதான் சிம்பிள் டெக்னிக். ஓகேவா?
சரி வாங்க இப்போ புக் பேக் பார்க்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையையே வாங்க இது இந்த பாருங்க இந்த கொஸ்டின் தாங்க. இப்படி தாங்க இருக்கும் குரூப் 4. உங்களுக்கு குரூப் 4ல வந்து எப்படி வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான சான்று. இத பாருங்க. உரைக்கின்றான், உழைக்கின்றான், உரைக்கின்றான், உரைக்கின்றான். பார்த்தீங்களா? எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. மனிதன் எப்போதும் உண்மையையே உழைக்கின்றான் எழுதிறக்கூடாது. உரைக்கின்றான், உரைக்கின்றான். இந்த இடத்துல ஒரு இக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ். சரியா? இந்த இக்க வந்து நீங்க கவனமா பார்த்து அடிக்கணும். நீங்க பாட்டுக்கு டக்குன்னு அவசரத்துல என்ன பண்ணுவீங்க? உரைக்கின்றான்னு போட்டுருவீங்க. உரைக்கின்றான் தானே அதே மாரி இந்த உரையும் போடக்கூடாது. ஓகேவா? இது 2மே தப்பு. நீங்க அவசரத்துல இப்படி போட்டீங்கன்னா, அவ்வளோதான். 1 மார்க் 1 1/2 மார்க் போச்சு. ஓகேவா? இப்படிதான் இருக்கும். குரூப் 4 கொஸ்டின பொறுத்தவரைக்கும். ஆன்சர்ஸையும் சரி, கொஸ்டினையும் சரி, ஆழமா பார்க்கணும். தெளிவா பார்க்கணும். என்ன வார்த்தை குடுத்துருக்காங்க, என்ன சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழமான கடல். ஓகேவா? ஆழ்கடலும் கிடையாது. ஆழ கூட்டல் கடலும் கிடையாது. ஆழம் பிளஸ் கடலும் கிடையாது. ஆழமான கடல் அப்படின்னு வரும். அப்புறம் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. ஓகேவா? வளி, ஒளி, அதுக்கப்புறம் இந்த ஒளி இதெல்லாம் வராது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அப்புறம் நீலம் பிளஸ் வான் அப்படின்னா நீலவான் அப்படின்னு வரும். இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னா இல்லாதியங்கும். சரியா? இல்லாதியங்கும். இது வராது. இல்லாது இயங்கும்னு வராது. இல்லா இயங்கும், இல்லது இயங்கும் அப்படின்னு வராது. இத பாருங்க. இது 2மே ஒரே மாதிரி இருக்கும். சரியா? நடுவுல வந்து ஒரு யா மட்டும் தான் டிஃபரன்ஸ். இல்லாதீங்க சாரி இந்த இடத்துல வந்து ஒரு துணைக்கால் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த அவருக்கு பார்த்தீங்களா? இந்த துணைக்கால் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இதுலலாம் மிஸ்டேக் பண்ணிறாதீங்க. அடுத்தது கணியனின் நண்பன். இதுல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ரோபோவ பத்தி குடுத்திருப்பாங்க. சரியா? எந்திர மனிதன் அப்படின்னா என்ன அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இந்த பாடம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? இதுலலாம் ஃபுல்லா வந்து இந்த கன்டென்ட் எல்லாமே வந்து ஒரு 2 பேர் உரையாடுற மாரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரோபோ அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரோபோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி இந்த ரோபோங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சு? யார் ஒரு ஆள் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல. இந்த ரோபோ அப்படிங்கிற பேர ஃபர்ஸ்ட் யாராவது ஒரு ஆள் உருவாக்கியிருப்பாங்கல்ல. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, இத வந்து ஒரு ரோபோ அப்படிங்கிற ஒரு சொல்ல சொன்னது பெரிய அறிஞர்களோ, பெரிய சயின்டிஸ்ட்டோ அந்த மாரிலாம் கிடையாது. ஒரு நாடக ஆசிரியர். சரியா? நாடகங்கள் நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்து என்ன பண்றாரு, 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை வந்து எழுதுறாரு. சரியா? ஒரு நாடகம் வந்து எழுதுறாரு. அதுல தான் ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதலா வந்து பயன்படுத்துறாரு. ஓகேவா? அவருடைய பேர் என்ன அப்படின்னா, காரல் கபேக். இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? இவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த காரல் கபேக் அப்படிங்கிறவரு 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகத்தை எழுதுறாரு. அந்த நாடகத்துல தான் ரோபோ அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல வந்து பயன்படுத்துறாரு. ரோபோனாலே அப்பதான் ரோபோ அப்படிங்கிற வார்த்தை அப்பதான் வெளியிலே வருது. அதுவரைக்கும் ரோபோங்கிற வார்த்தையும் யாருக்கும் தெரியாது. ரோபோனா என்னன்னும் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? அப்புறம் அந்த ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமை. ஓகேவா? அடிமை. நமக்கான அடிமை. நல்ல எல்லா வேலைகளையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அடிமை அப்படிங்கிறது தான் வந்து ரோபோக்கான பதில். ஓகேவா? அடுத்து தானியங்கிகள்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதர்கள் தம் வேலைகளை வந்து எளிதாக செய்றதுக்காக முதல்ல எந்திரங்கள கண்டுபிடிச்சாங்க. அதாவது மிஷினரீஸ். ஓகேவா? மிஷின்ஸ வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அத அந்த மிஷின்ஸ வந்து இயக்குறதுக்கு வந்து மனித ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. மனிதர்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து போடுற மாரி இருந்துச்சு. அந்த வந்து குறைய தீர்க்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் தானியங்கிகள். தானியங்கிகள்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக். இப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வருது பார்த்தீங்களா? நம்ம வந்து நீங்க ஸ்டீயரிங்கே வந்து மிதிக்க வேணாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க க்ரூஸ் கண்ட்ரோல்ல போட்டீங்கன்னா, கார் வந்து போய்க்கிட்டே இருக்கும். முன்னாடி போற கார் என்ன வேகத்துல போதோ, அதுக்கேத்த மாரி பிரேக் அடிச்சுக்கும். அப்படிலாம் சொல்றாங்க தெரியுமா? இதுதான் வந்து தானியங்கிகள். ஆட்டோமேட்டிக். ஓகேவா? அதுக்கப்புறம் நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னா என்னன்னா சென்சார்ஸ். ஓகேவா? இந்த மாரி ரோஸ் கலர்ல குடுத்துருப்பாங்க புக்ல. அந்த லைன்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இத டிரான்ஸ்லேஷன்ல கூட கேட்கலாம். தமிழ்ல கூட சென்சார்ஸ்னா என்ன? தமிழில் தமிழாக்கம் செய்க சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்பன்னா நம்ம நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த பாடத்த வந்து பார்க்க சொல்றது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். சரியா? தானே இயங்கும் எந்திரம் தான் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். சரியா? இது பார்க்கறதுக்கு மனுஷங்க மாரி இல்லாம, குட்டியா 4 கைகள் வச்சு இந்த மாரி என்னென்ன நெறைய மாடல்ல ரோபோ இருக்கு. ஆனா, மனிதர்கள் போல எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. யார் சொல்றா? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம்ல இருந்து தானியங்கிகள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்த குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்ததா பாருங்க.
அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, அடுத்து இந்த பாக்ஸ் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா 1997ஆம் ஆண்டு மே மாசம் ஒரு செஸ் போட்டி வந்து நடக்குது. ஓகேவா? அந்த செஸ் போட்டியில உலக சதுரங்க வெற்றியாளர் ஓகேவா? உலக சதுரங்க வெற்றியாளர் யாரு? கேரி காஸ்பரோவ். ஃபர்ஸ்ட் நம்ம ரோபோ இதுல எல்லாமே கேரின்னு வருது. பாத்தீங்களா? இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ரோபோ அப்படிங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? கேரி கபெக். செக் குடியரசை வந்து சேர்ந்தவர். சரியா? செக்கு. அங்க செக்கு, இங்க செஸ்ஸு. சரியா? செஸ்லயும் நம்ம செக்கு தான் வைப்போம். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கேரி கப்பேக் வந்து செக்கு நாட்டை வந்து சேர்ந்தவர். அவர்தான் ரோபோ அப்படிங்கிற சொல்ல வந்து சொல்றாரு. அதே மாரி அடுத்து பின்னாடி வந்தீங்கன்னா, கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் தான் வந்து யாரு அப்படின்னா, உலக சதுரங்க வெற்றியாளர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐபிஎம் கம்பெனில இருந்து ஓகேவா? நம்ம வந்து ஐபிஎம் கம்பெனி வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஐபிஎம் கம்பெனில இருந்து டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு மீத்திறன் கணினிய வந்து ரெடி பண்றாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் ஓகேவா? அந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் அவரையும் வந்து போட்டி போட வைக்கிறாங்க. சரியா? கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிற உலக சதுரங்க வெற்றியாளரையும், இந்த ஐபிஎம் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்ச டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டரையும் வந்து மோத விடும்போது, அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஜெயிச்சிருது. ஓகேவா? இந்த தகவல தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த டீப் ப்ளூங்கிற கம்பெனி ஐபிஎம்ல உள்ள ஐபிஎம் கண்டுபிடிச்ச டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் கேரி காஸ்பரோவோட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. சோஃபியா அப்படிங்கிற ரோபோவ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் கேள்விப்படாதவங்க இந்த டாபிக் வந்து லைட்டா ரீட் பண்ணிக்கோங்க. உலகத்திலேயே வந்து முதலா சவுதி அரேபியால தான் ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. சரியா? அந்த குடியுரிமை வாங்குன ரோபோ யாருன்னா, அதுதான் இந்த சோஃபியா அப்படிங்கிற ரோபோ. சரியா? ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பட்டத்தையும் வந்து சோஃபியா அப்படிங்கிற இந்த ரோபோக்கு வந்து குடுத்திருக்காங்க. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது. சரியா? அப்ப உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை வந்து முதல்ல பட்டம் குடுத்தது யாருக்கு அப்படின்னா, சோஃபியா அப்படிங்கிற வந்து ரோபோக்கு. அந்த அந்த ரோபோக்கு குடியுரிமை குடுத்த முதல் நாடு எதுன்னா, சவுதி அரேபியா. சரியா? புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்த தான் ஐநா சபை வந்து அந்த சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? வாங்க அப்படியே புக் பேக் பார்த்தோம்னா, நுட்பமாக சிந்தித்து அறிவது தான் நுண்ணறிவு. சரியா? நுட்பமாக சிந்தித்து அறிவது, நுண்ணறிவு, நுட்பமாக நுண்ணறிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தானே இயங்கும் எந்திரம்னா தானியங்கி. ஓகேவா? நின்றிருந்த அப்படிங்கிறதுக்கான பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது கூட்டல் உருவம். ஓகேவா? அடுத்து மருத்துவம் பிளஸ் துறை அப்படிங்கிறத சேர்த்து எழுத கிடைப்பது சொல் தான் வந்து மருத்துவத் துறை. ஓகேவா? இந்த இடத்துல இத்து வரணும். ஓகேவா? இந்த இடத்துல இத்து இல்லாம குடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன போட்டுறாதீங்க. சரியா? கொஞ்சம் கவனமா பார்த்து போடுங்க. அடுத்து செயல் பிளஸ் இலக்க அப்படின்னா செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா சேர்த்தல். ஓகேவா? அந்த இடத்துல பாருங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். நீக்குதல்னா கழிச்சு விடுறது. ஓகேவா? டெலீட் பண்றது. சேர்த்தல்னா வந்து ஆட் பண்றது. ஓகேவா? அதனால அப்படி படிச்சுக்கோங்க. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னா அரிது. எளிதா ஒரு விஷயம் கிடைக்கிறது, அரிதா ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாரி இது ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சிரும். ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாரி தான். எளிது, அரிது அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா துணைப்பாடம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். ஓகேவா? இந்த இந்த இதுலயே வந்து இந்த லைன்லயே வந்து இந்த பாடத்தோட விளக்கம் இந்த பாடம் வந்து எத பத்தினதுன்னு குடுத்துருக்காங்க. சரியா? அப்துல் கலாமோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஒரு உரையாடல் வந்து நேர்காணல் வந்து மேற்கொள்ற மாரி. அதுவும் வந்து எலக்ட்ரானிக் மூலியமா. சரியா? அப்துல் கலாமோட உருவம் வந்து அ டிவில வந்து வர மாதிரியும், அத வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவரோட உரையாடுற மாதிரியுமான ஒரு இத வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்துல் கலாம் யாருங்கிறது நமக்கு தெரியும். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் வந்து இதுல வந்து உரையாடுற மாரி குடுத்துருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட்டா உள்ளத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு வந்து யார் சொல்றா? அப்துல் கலாம் வந்து சொல்றாரு. திருக்குறள் தான் அவருக்கு மிகவும் பிடிச்சது. அதுல புடிச்ச திருக்குறள் என்னன்னா, இந்த குறள் தான். "அறிவு அற்றம் காக்கும் கருவி, செறுவார்க்கும் உள்ளளிக்க ஆகா அரண்." ஓகேவா? அப்படிங்கிற இந்த குறள் தான் அவருக்கு ரொம்ப புடிச்ச குறள் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுல என்ன இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. சரியா? நம்மளுக்கு அறிவு தான் எல்லாமே. அறிவு இருந்தா போதும். நம்மள காப்பாத்த அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்ததா, இவருக்கு புடிச்ச நூல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாட்சன் அதாவது லில்லியன் வாட்சன் அப்படிங்கிறவரு எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. ஓகேவா? லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பல விளக்குகள் தந்த ஒளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத வந்து விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா?
லைட் ஃப்ரம் மெனி லேம்ப் அப்படிங்கிற புக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய புக்கு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இவர் செய்த சாதனைகளை பத்தி அந்த மாணவர்கள் கேட்கும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, போலியோவால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 4 கிலோகிராம் வெயிட்ல இருந்து 400, அதாவது இந்த குடுத்துருக்காங்க பாருங்க. 3 கிலோ எடையுள்ள இதுல 3 கிலோன்னு குடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் பத்தின புக்ஸ்லலாம் வந்து அதுல 4 கிலோ அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. என்ன குடுத்துருக்காங்களோ இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. இதுதான் வந்து கண்டிப்பா நம்மள கேட்பாங்க. கார்பன் இலையை கொண்டு ஓகேவா? என்ன டெக்னாலஜில பண்ணியிருக்காரு அப்படின்னா, கார்பன் இலையை கொண்டு 300 கிராமுக்கு வந்து அந்த எடைய வந்து சுருக்கியிருக்காரு. ஓகேவா? செயற்கை கால்கள் இந்த குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த செயற்கை கால்கள் ஃபிட் பண்ணியிருக்காங்கல்ல, இதுல உங்களுக்கு தெரியுதா? இந்த கால்ல செயற்கை கால்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த செயற்கை கால்கள் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க போட்டிருந்தது முன் 3 கிலோ இருந்திருக்கு. ஓகேவா? அந்த 3 கிலோ வெயிட் இருந்தத 300 கிலோவா 300 கிராமா வந்து குறைச்சிருக்காரு. அப்ப ரொம்பவே வெயிட் லெஸ்ஸா வந்து ஆயிருக்கு. அது எத வச்சு பண்ணியிருக்காருன்னா, கார்பன் இலை கொண்டு வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் இவங்க செஞ்ச சாதனைகள பத்தி அந்த மாணவர்கள் கேட்கும்போது, 2 ஏவுகணைகள பத்தி முக்கியமா குறிப்பிடுவாரு. அது என்னன்னா, அக்னி, பிருத்திவி அப்படிங்கிற 2 ஏவுகணைகள். ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இயங்கும்? எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து அப்துல் கலாம் வந்து கேட்பாங்க, அந்த ஸ்டூடண்ட். அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்றாருன்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். அப்படி இருந்தாலும், தீர்ந்து போயிருந்தாலும், அனுப்பிய நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? 100 வருஷம் கழிச்சு நம்மளோட இயற்கை வளங்கள்லாம் வந்து தீர்ந்து போயிரும். சரி. அப்படி இருந்தாலும், நம்ம அனுப்பின செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணும்னா, சூரிய ஒளி சக்திய நம்மளுக்கு வாங்கி நம்மளுக்கு குடுக்கும். அப்படின்னு செயற்கைக்கோள்கள வச்சு நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் வந்து குடியேறி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. சரியா? 525 கிலோ. சரியா? இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? அப்படின்னு வந்து கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு. அடுத்தடுத்து ஆண்டுகள்ல ஏவுகணைகளின் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு வந்து அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆள் இல்லாத விமானம் 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோள் ஆல்ரெடி அனுப்பிச்சுட்டோம். அடுத்தடுத்த இதுல வந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப போறோம். அதனால நிலவுக்கு போறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா, குழந்தைகளாகிய நீங்கள் தாம் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அப்துல் கலாம். இந்த லைன வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி எனக் கூறியவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அதுக்கு அப்துல் கலாம் அப்படின்னு வந்து போடணும். ஓகேவா? இதோட இந்த பாடம் முடியுது. இதோட இந்த 3 இயல் வந்து நம்ம முடிச்சுட்டோம். ஓகேவா? அடுத்ததா இயல் 4 க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து வந்துரும். ஆல்ரெடி இயல் 1, 2க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்லயும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மேலும் நம்மளோட சேனல வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும்னா, கீழ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுல வந்து கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு, அதுல நம்மளோட எக்ஸாம் சம்மந்தமான எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு போடுவோம். அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த தகவலோட சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.